சிபிஐ விசாரணை டெல்லியில் நடந்தது. விஜய் போயிருந்தார். அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. விசாரணை இப்போ 19ஆம் தேதிக்கு மறு விசாரணை. விசாரணைக்கு போயிருந்தார் 12ஆம் தேதி. அடுத்த நாளும் நீங்கள் விசாரணைக்கு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை, பொங்கல் விழா இருக்குது, அப்புறம் கட்சி பணிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பண்டிகை, தென்னிந்தியாவில் மிக முக்கியமான பண்டிகை, இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல், தென்னிந்தியாவில் சங்கராந்தி, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க 19ஆம் தேதி விசாரணை அப்படின்னு ஏறக்குறைய டெல்லியே ஒரு கவனத்துக்குள்ளாக்கினார் விஜய். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு தனி விமானத்தில் புறப்பட்டு போய் டெல்லியில் இறங்கி அந்த டெல்லியில் அந்த விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் இமெயில் மூலமாக டெல்லி போலீஸாருக்கு எங்கள் தலைவர் வராரு, அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்போது டெல்லி போலீஸார், துணை இராணுவப்படை, ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் போட்டு ரோடெல்லாம் நிறுத்தி ஒரு மத்திய அமைச்சருக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ, என்ன ஒரு வரவேற்பு கொடுப்பாங்களோ அதை அவங்க செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கார் சிபிஐ அலுவலகத்தினுடைய அந்த போர்டிங்கை வரைக்கும்லாம் போயிடுச்சு.